அதிமுக சுக்குநூறாக உடைந்து விட்டதாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் புலம்பி இருக்கிறார். ஐயோ பாவம், இந்த வார்த்தையை தனது வாழ்நாளில் அவர் எத்தனையாவது முறை சொல்கிறார் என தெரியவில்லை. காரணம், அதிமுக விழுந்து விட்டது, நொறுங்கி விட்டது, உருண்டு விட்டது என புரண்டு புரண்டு அழுதவர்களால் மங்கா புகழ் கொண்ட அதிமுகவை இன்று வரை எதுவும் செய்ய முடியவில்லை. துரோகிகள் சிலர் கட்சி தாவ வேண்டும் என முடிவெடுத்து திட்டமிட்டு கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பின் மற்ற கட்சிகளுக்கு செல்வதால் மாபெரும் இயக்கமான அதிமுகவிற்கு என்ன நட்டம்? அதிமுகவை விடுங்கள், தமிழக மக்களால் பெரிதும் வெறுக்கப்படும் கட்சி கருணாநிதியின் திமுக தான். அதில் இருந்து எவ்வளவு பேர் வெளியேறி இருக்கிறார்கள்? வைகோ வெளியேறிய போது பல மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னால் சென்றார்கள். அதனால் என்ன திமுக அழிந்து விட்டதா? அதன் பிறகு அதிமுகவில் இருந்து உதிரும் உரோமங்களை அழைத்து சென்று கட்சியை கருணாநிதி நடத்தவில்லையா? கொள்ளை, குடும்ப நலன் என பாவ மூட்டைகளை சேர்த்து வைத்திருக்கும் அறிவாலயமே அழியவில்லை என்றால் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து புண்ணியம் தேடிய புரட்சித் தலைவரின் இயக்கம் எப்படி அழியும்? வேடிக்கை என்னவென்றால், இதை சொன்ன முன்னாள் அமைச்சர் கொஞ்சம் திமுகவில் தனது நிலை என்ன என சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்சிக்காக காலமெல்லாம் உழைத்த இவருக்கு கிடைத்த மரியாதையை விட அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களுக்குத்தான் அங்கு மரியாதை அதிகமாக இருக்கிறது. அதிமுக என்னும் கோட்டையில் இருந்து உதிரும் சிமெண்ட் பூச்சிகளை வைத்து குடிசை கட்டியிருக்கும் திமுக அதிமுக விழுந்துவிடும் என கனவில் இருக்கிறது. 2026 வீசப்போகும் அதிமுக ஆதரவு அலையில் காணாமல் போவது திமுக என்னும் குடிசைதான். அதிமுக என்னும் எக்கு கோட்டை மேலும் மேலும் வலுவாகத்தான் போகிறது.